वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। संजय उवाच इत्यर्जुनं वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा। अर्जुन उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेताः प्रकृतिं गतः। இப்பொழுது ஸ்ரீ
உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்யவபுர்மஹாத்மா திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः சச்சேதாः பிரகிருதிம் கதः. நேற்றைய உபன்யாசத்தில் நாம் பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை கொஞ்சம் அடம் பிடிக்கிறது, ஏதோ லூட்டி பண்ணுறது. அப்போ பொறுமை இழந்த தாயானவள் கொஞ்சம் அந்த குழந்தைய வழிக்கு கொண்டு வரதுக்காக பயங்கரமாக உருட்டுறா, மிரட்டுறா. அது கண்டு அந்த குழந்தை ஓவராக பயந்து போய்டுறது. உடனே தாயானவள் பரிவு கொண்டு அடுத்த க்ஷணம் சட்டுன்னு தன் நிலைக்கு இறங்கி அந்த குழந்தையை ஆஸ்வாசப்படுத்தலாம். கண்ணை மூடின அந்த குழந்தை அழறது, அம்மா கண்ணை உருட்டினதுனால ஜப ஜப ஜபன்னு அம்மாவுடைய மூஞ்சி செவந்தரை பார்த்து அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுது. ஆகையால் அந்த குழந்தை ரொம்ப தவிக்கிறது. அப்பொழுது அதை ஆஸ்வாசப்படுத்தலாம் இல்லையா? அதான் நாம் பார்க்குறோம். அந்த ஆஸ்வாசத்தை பார்த்த பொழுது சௌமிய ரூபம்னு சொல்கிறோம். அழகா பகவான் அந்த தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம்ன்றது அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி அர்ஜுனன் பயந்தான், தடுங்கினான், நடுங்கினான். ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு பிரமமே ஏற்பட்டது. உடனே பெருமாள் சொன்னார், கவலைப்படாதராப்பா, இப்போ என்னுடைய பழைய ரூபத்தை பார் என்று. இத்யர்ஜுனம் வாசுதேவா ததோக்த்வா, இவ்விதமாக பயந்து நடுங்கி பிரமத்தை பிராந்தியை அடைந்திருந்ததான அர்ஜுனனை தேற்றி கொண்டு பரமாத்மா சர்வேஸ்வரனான வாசுதேவன் இத்யர்ஜுனம் வாசுதேவா ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः, தன் உருவத்தை மீண்டும் அவனுக்கு காண்பித்தான். ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः, பூயः மறுபடியும் ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இதுக்கு 2-3 உபன்யாசத்துக்கு முன்னாடி வசுதேவர் பிரார்த்தனையை நாம் பார்த்தோம். வசுதேவர் பிரார்த்தனையை நாம் பார்த்த பொழுது, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோர சௌபகம் என்று 4 புஜங்களுடன் 2 மால்வரை தோள் என்று 4 தெருக்கைகளுடன் பெருமாள் சேவை சாதித்தார். உடனே வசுதேவர் அதை மறைத்துக்கொள் என்று சொன்னார். மறைச்சுட்டார். உபசம்ஹர அப்படின்னே மறைச்சுண்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் பெருமாளுக்கு எப்பொழுது அந்த 4 கைகள் வெளிவந்தன அப்படின்னு கேட்டால், கம்சவதத்திற்கு பிறகு பெருமாள் சதுர்புஜ கிருஷ்ணனாகவே உலா வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சதுர்புஜ கிருஷ்ணனாகவே அவன் உலா வந்தான். ஒரு அற்புதமான ரசம் ஒன்று இந்த ஸ்லோகத்தோடு சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ரசம்தான். பெரியாழ்வார் திருமொழியில் ஒரு பாசுரம், மெச்சூடு சங்கமிடத்தான் நல்வே ஊதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடைய மன்னர்க்காகி 10 பெறாறு அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் பதிகமிட்டு பாடினார். பின்னாடி அர்ஜுன சாரத்தியம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன், கீதோபதேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன், பாண்டவ தூதனாக பாண்டவர்களுக்காக துரியோதனன் சபையில் சென்று பாண்டவ தூதன் என்று நின்ற கிருஷ்ணன் இன்று திருவாய்ப்பாடியில் பசங்களோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். பசங்கள் விளையாடச்சே ஒருத்தருக்கு பயமுறுத்து விளையாட்டு விளையாடுறான். அழகாக ரசிக்கணும் இதெல்லாம். நீங்கள் பயமுறுத்தல் விளையாட்டு, கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்களை பயமுறுத்துவா பார்த்துருக்கீங்களா? பெரியவாள்லாம் இந்த ரப்பை இருக்கு இல்லையா, இந்த ரப்பை எடுத்து அப்படி மடிச்சுன்னு அப்படி 2 ரப்பையில் அப்படி பார்த்தா அது குழந்தை வீல் கத்தும். எல்லாம் இப்போ குழந்தைக்கு சாதம் ஊட்டினாலும் இதே தான், குழந்தைக்கு விளையாட்டு காமிச்சாலும் இதே தான், குழந்தைய தனியாக விட்டாலும் இதே தான்.
ஸோ தொப்புள் கொடியிலேருந்தே இது செல்ஃபோனோட தான் குழந்தை பிறக்கிறது. இப்போ பெரியோர்களும் அந்த குழந்தைகிட்ட ஈடுபாடு காண்பிக்கிறதில்ல, குழந்தைகளும் பெரியவர்களிடத்துல பழகிறதில்ல. இப்போ சமீபத்தில் ஒரு தம்பதியினர் அடியனை பார்க்க வந்திருந்தா. வெளியூரில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்காவா. வெளிநாட்டில் இருந்தால் எப்பொழுது இந்தியாவுக்கு வந்தாலும் வந்து என்னை சேவிச்சுட்டு போகிறதா அவளுக்கு வழக்கம். அதாவது என்னை பார்த்துட்டு போகிறதா அவளுக்கு ஒரு வழக்கம். வந்தா, குழந்தைய அழைச்சின்னு வந்தா. நானும் குழந்தை வந்திருக்கேன். நான் வந்த உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டா, அது கையில் ஒரு ஃபோனை கொடுத்தா. அது போய் ஒரு சேரில் உட்காந்துட்டு இவன் 2 பேரும் என் கூட உட்காந்துருக்கா, பேசிகிட்டு இருக்கா. அந்த குழந்தை எதை பற்றியும் கவலைப்படல, அந்த ஃபோனையே பார்த்துட்டு எத்தியோ உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. கேம்ஸ் விளையாடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பொறுமையாக பார்த்தேன். நான் சொன்னேன், எதுக்கு அந்த குழந்தை? இல்லை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நம்மள. குழந்தைனா டிஸ்டர்ப் தான் பண்ணும், குழந்தைனா விளையாட தான் விளையாடும், குழந்தைனா தடுக்க தான் தடுக்கும். அதுக்காக அதனுடைய அந்த மன அழற்சி ஒரு மாதிரி அதுக்கு ஒரு டிப்ரெஸ்டு மூடை க்ரியேட் பண்ணுற மாதிரி நாமளே அது கையில் ஃபோனை கொடுத்து தனிமைப்படுத்தலாமா? இத்தனை பேர் நாம் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து விளையாடி குறுக்க வந்து மாமா என்னன்னு கேட்டோம். அதை நம்மளை படுத்தி அதுக்கு நம்ம ஏதாவது அப்பிச்சு கொடுத்து அதை ஏதாவது கன்சோல் பண்ணி அப்படி தானே நம்ம வளர்க்கணும் குழந்தைய. இந்த ஃபோனை வச்சுக்கோ, நிம்மதியாக என் பிராண்டம் வாங்காத நீ வச்சுக்கோ அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஃபோனை கொடுக்குறா. இப்போ எல்லாரும் கையில் ஃபோனை கொடுத்துறா. குழந்தை கையில் ஈஸியாகிட்டதாவா காரியம்ன்ற மாதிரி ஃபோனை கொடுத்துட்றா. அதுவும் அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கு, விரிச்சு பார்த்துருக்கு. முகத்தை பார்க்கவே மாட்டேன்றது. நான் ரொம்ப பயந்து போய் எதிர்காலத்தில் குழந்தைகள் எப்படி வளர போகிறதோன்றத நான் பயத்தில் பேசிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப சலிசாக எடுத்துக்காதீங்க. ரைட், இப்போ கதைக்கு வரேன். நான் அந்த மாதிரி கண்ணை அப்படி உருட்டி விளையாட்டுலாம் காமிப்பாள் இல்லையோ. இந்த மாதிரி கிருஷ்ணன் கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்வான்னா, இந்த பாசுரம் மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேய் ஊதி பாசுரம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் சன்னிதானத்தில் அரையர் சேவையில் அரையர் அபிநயம் பிடிச்சிட்டுருக்க. ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை சேவிச்சிருக்கேடா, அபிநயம் பண்ணுறார் அந்த பாசுரத்தை. சுவாமி ராமானுஜர் சபையில் உட்கார்ந்துருக்கார். எதிர சுவாமி யார், ரங்கநாதன், ஒரு பீட்டத்தில் ரங்கநாதன் எழுந்திருக்கார். அரையர் நர்த்தனம் பண்ணுறார் இந்த பாசுரத்துக்கு. அப்போ திருவாய்ப்பாடியில் பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த பிள்ளைகளை திடீர்னு பயமுறுத்துறான். எப்படி பயமுறுத்துறான் அப்படின்னு கேட்டால், டக்குன்னு இப்படி கண்ணை அப்படி அப்படின்றான், அப்படின்றான். இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இது நாட்டிய சாஸ்திர பிரகாரம் அரையர் அதுக்கு அபிநயம் பிடிச்சார். அரையரோ அபிநயம் பிடிச்சார். முதல் தடவை பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்து அத்தூதன் அப்பூச்சி காட்டுகிறான். அப்பூச்சி காட்டுதல்னு அர்த்தம் பயமுறுத்தல். பூச்சி காட்டு, பூச்சி வந்துடும் அப்படின்னு பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த அப்பூச்சி காட்டுதல் அரையர் என்ன பண்ணார், ஒரு அபிநயம் பண்ணார். சுவாமி ராமானுஜர் பார்த்துட்டு இருக்கார். இதை பாசுரத்தை ஒரு தடவை பாடி இன்னொரு தடவை பாடி என்ன டான்ஸ் ஆடுவாளோ இல்லையோ, அரையர் சேவை பண்ணுவாளோ இல்லையோ. மறுபடியும் அரையர் என்ன பண்ணார், அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னச்சே அப்படி 2 கை வச்சுட்டார். அப்பூச்சி காட்டுகின்றான், அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு காமிச்சார். இப்படி காமிச்சார். ராமானுஜர் முன்வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். டக்குன்னு ராமானுஜர் என்ன பண்ணார், திரும்பி பார்த்தார். அரையர் இந்த அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கச்சே டக்குன்னு ராமானுஜர் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தார். என்ன திரும்பி பார்த்தார் அப்படின்னு கேட்டால், எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டார். என்ன எம்பார் இருந்தீரோன்னு. பின்னாடி எம்பார் இப்படி கை காமிச்சார். யாருக்கு, அரையருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போல்லாம் நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, பசங்களாம் டான்ஸ்லாம் ஸ்டேஜில் ஆடிச்சே எதிர வாத்தியார் டங் டிக்கு டக்கு டிக்கு டங்கு டிக்கு டக்கு டிக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போகிற வரும். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தான் அந்த மூமெண்ட்டை பார்த்து பசங்க தங்களுடைய மூமெண்ட்டை மாற்றிக்கிறது. பார்க்குறோமோ இல்லையோ, ஒத்துக்கிறோமோ இல்லையோ. அதே மாதிரி அரையர் சேவை அரையர் ஆயின்ட்டுருக்கு, அபிநயம் பண்ணிட்டுருக்கார். பின்னாடியிலேருந்து எம்பாருடைய கையை அப்படி காமிச்ச உடனே அரையர் அப்படி மாற்றி விட்டார். என்ன அர்த்தம், இந்த பசங்கள்லாம் காட்டுலையும் மேட்டுலையும் சுற்றுற பசங்க, பெரிய பெரிய புலி சிங்கம் பாம்பு யானையெல்லாம் பார்த்து வளர்கிற பசங்க. அந்த பசங்கள்லாம் இப்படி பார்த்து இப்படி பண்ணி அப்படிலாம் பண்ணால் பயப்படாது. இந்த கண்ணெல்லாம் உருட்டினா பயப்படாது. விளையாடிட்டே இருக்கிற கிருஷ்ணன் அந்த பசங்களை பயமுறுத்துறதுக்கு திடீர்னு சங்க சக்கர கதாதாரியாக சதுர்புஜ கிருஷ்ணனாக சேவை சாதிக்கிறான். சதுர்புஜ கிருஷ்ணனாக சேவை சாதிச்சோம். ஐயோ என்னது அப்படின்னு அதை நினச்சி கொடுத்துக்குள்ள டக்குன்னு அதை மறைஞ்சு போய்டுறது. இதான் அப்பூச்சி காட்டுதல். இவ்வளவு ரசமானது ஒரு அர்த்தம் அங்கே இருக்கணும்னா அது எம்பாரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ எம்பார் டீச் பண்ணினா தான் அரையர் கரெக்டாக அதை மாற்றிட்டு இருப்பார்னு ராமானுஜர் ப்ரெடிக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டு ரோலை ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணியிருக்கிற ராமானுஜர் திரும்பி பின்னாடி பார்த்தார். அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஏன்னா அங்கே எம்பார் வந்து
இங்கேருந்து டீச் பண்ணிட்டு இருக்கார் அரையருக்கு. புரியுதா? இப்போ எதுக்காக இந்த கதைன்னா, பெருமாள் தான் அவதாரம் பண்ணதிலிருந்து கம்சவத பரியந்தம் 2 திருக்கைகளோடு தான் இருந்தால், 4 திருக்கையோடு இல்லை. அப்புறம் கம்சவதத்திற்கு பிறகு 4 திருக்கையோடு இருந்தானா இதை விஷ்ணு புராணம் குறிப்பிடுறது. எங்கே? சிசுபாலன் அவனுக்கு எப்பா பார்த்தாலும் கிருஷ்ண தியானம். அவன் என்னதான் பாக்கியம் பண்ணினானோ தெரியல, எப்பா பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ண தியானம் தான். ஆனால் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருப்பான். எப்படி நினச்சிருந்தார் விஷ்ணு புராணத்தில்? சதுர்புஜனாக கிருஷ்ணனை தியானித்து கொண்டே இருந்தான். ஆகையால் கிருஷ்ணனுக்கு எப்பொழுதும் சதுர்புஜம் உண்டு, தெரிஞ்சு போச்சா? எனவே இப்பொழுது அர்ஜுனன் பிரார்த்தித்தபடி தன் விஸ்வரூபமான பிரம்மாண்டமான அந்த ரூபத்தை விடுத்து சதுர்புஜனாக சாமானிய சௌமிய ரூபத்துடன் அவன் எதிர்பார்க்கும் ரூபத்துடன் தற்பொழுது பெருமாள் சேவை சாதிக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். பெரியாழ்வார் திருமொழிக்கு போய் அங்கே ராமானுஜருடைய அனுபவம் எம்பார்ன்றவர் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், ராமானுஜருடைய தம்பி ப்ளஸ் சிஷ்யர் வச்சுக்கோங்களேன். இப்போ பரதன் சொன்னாலும் இல்லையா, நான் தம்பி உனக்கு சிஷ்யன் எல்லா விதத்துலையும் இருக்கேன்னு, அதே மாதிரி இங்கே தம்பியாகவும் சிஷ்யனாகவும் இருக்கக்கூடியவர். இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தரிசயாமாஸ பூயः ஸ்வகம் ரூபம் தரிசயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதம் ஏனம் ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌமியவபுः மகாத்மா. சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்தில் பேசுகிறான். ஹே திருதராஷ்டிரா, இந்த கிருஷ்ணன் அர்ஜுனன் இதி உக்த்வா, அர்ஜுனனை பார்த்து இவ்விதமாக சொல்லிவிட்டு ஸ்வகம் ரூபம், தன்னுடைய ரூபத்தை ததா கீழே சொன்னபடி பூயஹா தர்ஷயாமாச, மீண்டும் காட்டினான். இந்த பகவத்கீதை உபதேசம் செய்யும் பொழுது 10வது அத்தியாயம் வரையிலும் எந்த திருமேனியுடன் எவ்விதமாக கிருஷ்ணன் சேவை சாதித்தானோ அதே திருமேனியுடன் அவ்விதமாகவே இப்பொழுது அவனுக்கு சேவை சாதித்தான். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப திருமேனி. அர்ஜுனன் உக்த்வா, அர்ஜுனனை பார்த்து இவ்விதமாக சொல்லிவிட்டு ஸ்வகம் ரூபம், தன்னுடைய ரூபத்தை ததா பூயஹா தர்ஷயாமாச, மீண்டும் சொன்னபடியே மீண்டும் அந்த திருமேனியை காட்டினான். மகாத்மாவான கிருஷ்ணனோ என்ன பண்ணான்? பீதம் ஏனம், பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனை சௌமியவபுஹு பூத்வா புனः ஆஸ்வாசயாமாச, அந்த கண்ணன் பயங்கர ரூபத்தை கண்டு பயந்தவனான அர்ஜுனனை தன் சௌமிய ரூபத்தினாலே மீண்டும் ஆஸ்வாசனம் செய்தான். அப்பா அம்மாடா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அப்பா இதை பார்ப்பனான் ஆயிடுத்துறாப்பா. ஐயோ என்ன மாதிரி நீ எப்படி காட்சி கொடுத்த, எப்படி இருந்த? ஐயோ அம்மா, இப்போ நினச்சா கூட எனக்கு தலையை சுற்றுறதுடாப்பா, உடம்பெல்லாம் நடுங்கிறதுடாப்பா, நாக்கெல்லாம் வளர்ந்து போச்சுடாப்பா. கிருஷ்ணா முடியல அப்படின்னு சொல்கிறானோ இல்லையோ. ஸ்வகம் ரூபம், அதாவது தான் கிருஷ்ணாவதாரத்தில் சேவை சாதித்து வரும் 4 திருக்கரங்கள், சங்க சக்கராதி ரூபங்கள், சங்கு சக்கராதி ஆயுதங்களோடு கூடிய ரூபத்தை. பீதமேனம், முன்பு பயந்தவனான் அர்ஜுனனுக்கு இல்லையா, அண்டு எப்படி சிரிச்சுண்டு, அர்ஜுனா இப்போ பார் கண்ணை தர, பயப்படாது அர்ஜுனா, நான் தான் வந்துட்டு பாரு, திரும்பி பாருண்ணா. கண்ணை முடிக்கல அர்ஜுனன், இருந்தாலும் அந்த பயந்தவ என்ன பண்ணுவா? அப்படிதான் பாப்பா. ஏன்னா அந்த கண்ணை திறக்கிறதுக்கு பயம். திருப்பிய கண்ணை திறந்தா பயங்கரமாகிட்ட போகிறதே. ஆனால் இப்படி மூடிட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி திறந்து பாப்பா, அப்புறம் இப்படி திறந்து பாப்பா, அப்புறம் இப்படி திறந்து பாப்பா, அதெல்லாம் இருக்கோ இல்லையோ? அந்த மாதிரி பார்க்குறான். பார்த்த உடனே பெருமாள் திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்ருத்தா சச்சேதா பிரகிருதிம் கதாக. அர்ஜுனன் சொல்கிறான், ஹே ஜனார்தனா, ஜனி நிராசகா ஜனார்தனகான்னு பேர். எருத்து கொடியானும் பினவனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லைன்னு அர்த்தம்.
இந்த பிறவியை நீக்குபவன், பிறவி பிணியை நீக்குபவன். ஜனி நிராசகா, ஜனனம்னு அர்த்தம் பிறவி. பிறவி யாரால நமக்கு நீங்கும்? கிருஷ்ணனை தவிர்த்து மற்ற யாரும் நமக்கு பிறவியை போக்குபவர்கள் இல்லை. இப்போ கிருஷ்ணன் அத்தியுதமான பகவத்கீதையை உபதேசம் செய்து நம் எல்லோருடைய பிறவியை ஒழிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? பகவத்கீதை கேட்டால் உடனே மோட்சம் போயிடலாம், பகவத்கீதை கேட்டால் உடனே மோட்சம் போயிடலாம். பகவத்கீதை கேட்டால் மோட்சம் உண்டா சுவாமி? நிச்சயம் உண்டு. எப்போ உண்டு? பகவத்கீதையை கேட்டு அதனுடைய அர்த்தங்களில் ஒரு தெளிவு உண்டாகி ஆச்சாரியனிடத்தில் சென்று சரணாகதி செய்து கொண்டால் மோட்சம். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சும்மா பகவத்கீதை கேட்டால் மோட்சம், பகவத்கீதை கேட்டால் மோட்சம்னா அது அப்படி கிடையாது. ஏன்னா மாமேகம் சரணம் பிரஜ தெளிவாக சொல்லிட்டானே, சரணாகதி பண்ணால் அவனுக்கு மோட்சம்னு சொல்லிட்டானே கிருஷ்ணன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்கல? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தாலும் சரணாகதி பண்ணினால்தான் மோட்சம். யார் சொல்றா? கண்ணன் சொல்றான். கண்ணனுக்கு என்ன பேர்? ராமானுஜன் பேர். அப்படின்னா பலராமன், ராமன், ராமஸ்ய அனுஜா, ராமனுடைய தம்பி. ராமனுடைய தம்பி யார்? கிருஷ்ணன், ராமானுஜன். அந்த கிருஷ்ணனாகிய ராமானுஜன் சொன்னதை நம் ராமானுஜன், அந்த கிருஷ்ணனே மறுபடியும் ராமானுஜனாக பிறந்து ஷமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷஹ அவரோபிதவான் ஸ்ருதேஹே அபார்த்தான் நனு ராமாவரஜ சயேஷ பூயஹ சயேவ பூயஹ. அந்த கிருஷ்ணனே மறுபடியும் நம்மி ராமானுஜனாக, பகவத் ராமானுஜராக பிறந்து கீதையின் பொருளதனை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தான் கீதைக்கு சொன்ன பொருளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் தங்கள் மனம் போனபடியெல்லாம் அதற்கு விவரணம் செய்ய ஆரம்பித்தார்கள். அது கண்டு வருந்திய கண்ணன், நாமே இதனுடைய பொருளை சொல்லி மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கலாம் என்னும் எண்ணத்துடன் சுவாமி ராமானுஜராக மீண்டும் அவதரித்து கீதைக்கு வியாக்கியானம் செய்தருளினார். எவ்வளோ பெரிய விஷயம் இது! கிருஷ்ணனே பகவத் ராமானுஜராக பிறந்து இந்த கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா இதை விட நமக்கு என்ன பெரிய பாக்கியம் கிடைக்கும்? சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பேருண்மையை நமக்கு புரிய வைக்கிறார். இது பெரிய டாப் சீக்ரெட். இது பகவானுடைய அவதார ரகசியம். இது பெருமானுடைய அவதார ரகசியம் யாருக்கும் தெரிஞ்சுக்காத அவதார ரகசியம். அந்த ரகசியத்தை அட்லீஸ்ட் இதெல்லாம் புரிஞ்சுட்டாலாவது நமக்கு பகவத்கீதையை சரியாக புரிஞ்சுக்கணும், அதற்கு மேலே சரணாகதி செய்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாகுமே என்னும் காரணத்தினால் உபதேசம் செய்கிறார் சுவாமி தேசிகன். மக்களே சொல்கிறீங்களுக்கோ, இந்த ராமானுஜர் சும்மா இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிருஷ்ணனே ராமானுஜனாக பிறந்திருக்கார். அவர் சொன்ன கீதைக்கு அவரே வியாக்கியானம் பண்ணிருக்கார். உலகத்தில் யாருமே பண்ணாத விஷயம் இது. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே ஒரு கமெண்ட்ரி எழுதுறதுன்றது ரொம்ப பெரிய விசேஷம். அதை நாம் புரிஞ்சுட்டோன்னா நமக்கெல்லாம் வாழ்க்கை சிறக்கும் என்று சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். கூஸ் பம்ஸ் இதெல்லாம் சொல்ல சொல்ல ஆனந்தம் புரியுதா? அப்போ அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்தோம். ஒரு ஆச்சாரியங்கிட்ட வாங்கோ, உட்கார்ந்து அவர்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரணாகத்தினா என்ன நினச்சுட்டேன் நீங்கள்? சும்மா சரணாகதினா இல்லை பரவாயில்ல, என் மனசில் இருக்கார் சுவாமி, நான் அப்படியே நான் நினச்சிக்கிறேன், நான் நினச்சா அப்படியே மனசில் இருக்க சுவாமி கிருஷ்ணன் சேவை சாதிப்பார். இதெல்லாம் தப்பு. இதை அந்த கிருஷ்ணனுடைய திருவுள்ளம் இல்லைன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இத்ருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன. அதனால் பிறவியை ஒழிக்கும் கிருஷ்ணா, பிறவிப்பிணி நீக்கும் என்னப்பனே சர்வேஸ்வரா, பிறவிப்பிணியை நீக்குபவனே பிரபோ தேவதேவா, திருஷ்டுவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீம் அஸ்மி சம்ருத்தா சச்சேதாக பிரகிருதிம் கதா. இப்போதான் எனக்கு உசுரே வந்தது. தவ சௌமியம் மானுஷம் ரூபம் திருஷ்டுவா. என்ன அழகாக இருக்குது! எப்படி பார்க்கச்சே எப்படி இருக்கு! கிருஷ்ணன்றவன் யாரு? சாட்சாத் மன்மதா. மன்மதனுக்கெல்லாம் மன்மதன், காமனை பயந்த காளை என்று ஆண்டாள் பேசுகிறாள். பயந்தவன்னா பிறப்பித்தவன் அர்த்தம். மன்மதனுக்கும் அப்பா. ஹே ஜனார்தனா, தவ சௌமியம் மானுஷம் ரூபம் திருஷ்டுவா, உனது இத்தகைய சௌமியமான மனித ரூபத்தை கண்டு இதானீம்
சகேதா சம்ருத்தா. அப்பாடா, இப்போதான் சுய புத்தியே எனக்கு வருது. இத்தனை நேரம் ஒரு மாதிரி மயக்கத்திலேயே இருந்துட்டேன் இல்லை, எனக்கே புரியல எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் என்ன விஷயம். ஐயோ என்ன நாம் ஏதாவது மயக்கத்தில் கணா பார்க்குறோமா, கண்ணுக்கே தெரியலையே, எதுவுமே நமக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பிரகிருதிம் கதச்ச, அம்மாடா இப்பொழுது தான் எனக்கு சுய புத்தி சுய நினைவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஹே வாசுதேவா, உனக்கே அசாதாரணமானது சௌந்தரியம் சௌகுமாரியம் இது முதலான கல்யாண குணங்கள் நிறைந்தது, குளிர்ச்சியானது, மனித உருவத்துடன் கூடியது, மனதுக்கு இதமானது. இப்போதான் இதை சேவித்த பிறகுதான் எனக்கே மனசில் ஒரு நிம்மதின்றது ஏற்படுறது. சுய நினைவு நான் அடைஞ்சிருக்கேன். அர்ஜுனனுக்கே அந்த கதி. இப்போ திடீர்னு நமக்கு பெருமாள் சேவை சாதிச்சாரா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி புரிஞ்சுப்போம், அவரை உணர்கிறோமா, உணர முடியுமா நம்மளால், அவரை புரிஞ்சிக்க முடியாதா நம்மளால் இல்லை? எனக்கே என்னுடைய கான்ஷியஸ் இப்போ தான் வந்தது. முதல்ல கான்ஃபிடன்ஸ் போச்சு, அப்புறம் கான்ஷியஸ் போச்சு, இப்போ தான் எனக்கு என்ன எடுத்து ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கு. நம்ம போர்க்களத்தில் இருக்கோம், குருக்ஷேத்திரத்தில் இருக்கோம், பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். 10வது அத்தியாயத்தில் பெருமாள் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னான். 11வது அத்தியாயத்தில் என்னால் அதை சேவிக்க முடியுமான்னு நம்ம பெருமாளை கேட்டோம். உடனே பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தான். அப்புறம் என்னவோ ஆச்சே, இல்லை 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 அதை மாற்றி விட்டான். நம்ம பிரார்த்திச்சதுக்கு பெருமாள் செவி சாய்ச்சி விட்டான். இல்லைடா கண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பெருசாக பயப்படாத, ரொம்பலாம் நீ நடுங்கிற அளவுக்குலாம் இதில் ஒன்றும் பெரிய தப்புகள்லாம் நடந்துள்ள, நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு கோபமோ தாபமோ எதுவும் கிடையாது, சாதாரணமான ரூபம் தான் இது, இதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, பரவாயில்ல சேவிச்சுக்கோ என்று சொன்ன உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தர்ப்பம்ன்றது கிடைச்சது. இப்போ அந்த பிள்ளைகள் கதையை பார்த்தோமே ஞாபகம் இருக்கு இல்லையா, பெரியாழ்வார் கதையில் வரச்சே அந்த பசங்க திடீர்னு பயந்து போயிட்டா. விளையாடினே இருக்கிற கிருஷ்ணன் டக்குன்னு 4 கையோட டகால்னு சந்திர கையில் சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு ஜம்முன்னு சேவை சாய்ச்சாலாம் எப்படி இருக்கும்? பயந்துட்டாவா? ஸோ பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்கு பெருமாள் யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டால், அவள் அப்பா சொல்லியும் யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சிருந்த தன்னுடைய மற்ற 2 கைகளை வெளிப்படுத்தினது. அங்கே 4 கைகள் மறைக்கப்பட்டிருந்தன. அதாவது 2 கைகள் மட்டும்தான் வெளியில் தெரிந்தன, மீதி 2 கைகள் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் சமயத்தில் கிருஷ்ணன் திடீரென்று அந்த கைகளை எல்லோருக்கும் அறிய செய்தான். அதில் சங்கு சக்கரம் வேற சேவை சாய்ச்சார். வெறும் கைகள் இருந்தால் விஷயம் வேற, அதை கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திடீர்னு அது சங்க சக்கரம் வந்ததுன்னா, இந்த பவுண்டரக வாசுதேவனுடைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணனை மாதிரியே ஒருத்தன் இருந்தேன்னா, அவனுக்கும் வாசுதேவன் பேர், இவனுக்கும் வாசுதேவன் அவனுக்கும் வாசுதேவன் பேர். ஒரு விதத்தில் கிருஷ்ணனுக்கு அத்தான் அம்மாஞ்சி மாதிரி தான் அவனும். அவன் நீல கலரில் பெருமாள் மாதிரி பவுடர்லாம் பூசிட்டான். இந்த ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா பாட்டெல்லாம் பாடிட்டு டெய்லி காரத்தில் வருவாளையோ, ராமநாமம் சொல்லிட்டு வருவாளையோ, அந்த மாதிரி உடம்புல நீல சாயெல்லாம் போட்டுட்டான். அவன் ராஜா தானே, ஒரு கிரீட்டெல்லாம் மாட்டிட்டான் ஜம்முன்னு. பின்னாடி 2 கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஏஐ 2 கை வச்சுருந்தான். அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் அதில் ஒரு சங்கு சக்கரை மாட்டி வச்சுருந்தான். அதை டொயின்னு சுற்றிட்டு இருக்கும். பேட்டரி கனெக்டட், அது ரிமோட் கண்ட்ரோல், அது ஒய்ஃபை கனெக்ஷனில் அது சுற்றிகிட்டே இருக்கும். புரியுதா என்ன? அதை வச்சுட்டு ஒரு கருடன் யார், எந்திரா கருடன் 2.0 கருடன். அது என்ன, அந்த கருடன் அப்படி பட்டன் அமைக்கினா அப்படின்னு அது 4 ட்ரோன் உள்ளே வச்சு செட் பண்ணி ஒரு கருடன் மாதிரி செட்டப் கொடுத்துட்டான். 4 ட்ரோனை ஒரு கருடன் மாதிரி அழகாக செட்டப் கொடுத்துட்டான். அப்போ எப்படி இருக்கு? நான் தான் வாசுதேவன், நான் தான் வாசுதேவன், நான் தான் வாசுதேவன் தான். கிருஷ்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், இந்த பார் கிருஷ்ணா, நீ தான் வாசுதேவன், அதனால் நீ இனிமேல் சக்கராயுதெல்லாம் நீ வச்சுக்கூடாது, நீ சக்கராயத்தை விட்டுடு, நீ சக்கராயத்தை விட்டுடுனா. கிருஷ்ணன் பார்த்தான், சரி நான் வரேன்டா, வந்து அவனை ஒரு நாள் நேராக பார்க்குறேன், நேராக பார்த்து பேசுகிறேன்னு ஒரு நாள் வந்தான். எதிர கிருஷ்ணன் எதிர பவுண்டரக வாசுதேவன் நிற்கிறான்.
அதை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஒரே சிரிப்பாக வருது. நான் நீளத்தில் சாயெல்லாம் பூசிண்டு பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு பின்னாடி 2 கையை செட்டப்பாக வச்சுட்டு அதில் சங்கு சக்கரத்தை மாட்டிண்டு ஒரு மெட்டல் கருடன் என்ன, அந்த மெட்டல் கருடன் உடம்பு முழுக்க கருடனுடைய ரெக்கையெல்லாம் ஒட்டிக்கிட்டி பார்த்தா ஒரிஜினல் கருடன் மாதிரி இருக்கா. கிருஷ்ணன் கருடன் மேலே வந்திருக்கான். அந்த கருடன் பார்த்துட்டு என்ன அநியாயமாக இருக்குது, இப்படிலாம் கூட ஒருத்தன் வருவான், கிருஷ்ணா உன்ன மாதிரி ஒருத்தர் டூப்ளிகேட் வந்திருக்கான்னா உனக்கு ஜாலியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி ஒரு கருடர் டூப்ளிகேட் கருடரை வச்சுட்டு பொம்மை கருடனை வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோல் கருடரை வச்சுட்டு இவன் நான் தான் வாசுதேவன்றான கருடனுக்கே கோபம் வந்து பெருமாள் சிரிச்சார். இப்போ பவுண்டரக வாசுதேவன் சொன்னான், கிருஷ்ணா உனக்கு 4 கையெல்லாம் தேவையில்லை, உனக்கு சங்க சக்கரம் தேவையில்லை, சக்கரத்தை விட்டுடு சக்கரத்தை விட்டுடு சக்கரத்தை விட்டுடுதான். கிருஷ்ணன் ஓஹோ உனக்கு என்ன பிரச்சனை, இந்த சக்கரத்தை விட்டுடணுமா, இந்தா விட்டேன் அப்படின்னா. அப்படி விட்டான், ஸ்வை அவ்வளோதான், சர்ற 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 சரன்னு போச்சு அந்த சக்கரம். சப்பக்குன்னு போய் பவுண்டரக வாசுதேவன் கழுத்து அறுத்துடுத்து. அவ்வளோதான் அவ்வளோதான், மேட்ரு ஓவர், எவ்ரிதிங் இஸ் ஓவர். என்ன, இந்த 4 கைகளுடன் கிருஷ்ணன் இருப்பதை எவ்வளவு பேர் வெறுத்திருக்கா தெரியுமா? சிசுபாலனுக்கு 24 மணி நேரம் அதுதான் தியானம். பவுண்டரக வாசுதேவன் முதலானவர்களுக்கு கிருஷ்ணன் கையில் ஏந்திய அந்த சங்க சக்கரங்கள், அவனுடைய 4 திருக்கைகள் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை சேவித்து அதனால் பயந்து இப்பொழுது இந்த ரூபத்துடன் சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அந்த பிரார்த்தனையை பெருமாள் நிறைவேற்றுகிறான். இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மஹாத்மா திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்ருத்தः சச்சேதாः பிரகிருதிம் கதः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமः. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சஞ்சய உவாச சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மஹாத்மா பூத்வா புனः சௌம்ய வபுர்மஹாத்மா. அர்ஜுன உவாச அர்ஜுன உவாச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः இதானீமஸ்மி சம்வృத்தः சச்சேதாः பிரகிருதிம் கதः சேதாः பிரகிருதிம் கதः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனः சௌம்ய வபுர்மஹாத்மா. அர்ஜுன உவாச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌம்யம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः சச்சேதாः பிரகிருதிம் கதः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம்.
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः या कुलदेन्दु तुषारहारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतं शङ्करप्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा जय जय राम कृष्ण हरि 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 जय
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणं कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।